வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். புஷ்பா 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னா, புஷ்பா 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல மட்டும் இல்லை, கன்னடத்துலையும் ஹிட்டு, மலையாளத்துலையும் ஹிட்டு, ஹிந்திலையும் ஹிட்டு. புஷ்பா 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீண் போகலன்னு தான் சொல்லணும். மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் எப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத பக்காவா செதுக்கி கொடுத்துருக்காரு சுகுமார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னையா நெகட்டிவே இல்லையானா? நெகட்டிவ் இல்லாத படமே இல்லைங்க. நெகட்டிவ் எல்லாம் கடைசியா பேசிக்கலாம். படத்தை தூக்கி நிறுத்துறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் தான் படத்தோடைய தூணுன்னு சொல்லலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லு அர்ஜுன் தான். அல்லு அர்ஜுன் அப்படி தூக்கி நிறுத்துறாரா அப்படின்னா கண்டிப்பா தூக்கி நிறுத்துறாருங்க. ஒவ்வொரு சீனும் பூஸ்பம் சீன் எப்பயாவது படத்துல அங்கங்க தெளிச்சு விட்டுருப்பாங்க ஒரு சில படத்துல. அதுவும் தெலுங்கு படத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஸ்பம் சீனுக்காகவே ரசிகர்கள்லாம் வந்து படத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கலான ஒரு பூஸ்ட் பம்ப் வந்து அந்த படத்துல வந்து கிடைக்கணும், அது என்ஜாய் பண்ணணும். அதுதான் வந்து தெலுங்கு ரசிகர்கள் மிகவும் ரசிப்பாங்க. ஆனா இந்த புஷ்பா 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பூஸ்ட் பம்ப் சீன்ஸை வந்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராஷ்னா மந்த்ரவான் அந்த ஹீரோயின், அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கதாபாத்திரம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல அழகான மனைவிக்கு அடங்கி போகும் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழகா அவங்களோட கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் லென்த்தி தான், ஆனா அழகா அதை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அருமை அருமை அருமை. படத்தோடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று கமர்ஷியல் ஃபைட்டு, எக்ஸ்ட்ரானரி ஃபைட்டுங்க. ஒவ்வொரு ஃபைட்டும் செதுக்கி 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 பண்ணியிருக்காங்க, அழகா இருக்கு. ரெண்டாவது படத்தோடைய ஸ்கிரீன் பிளே. படம் வந்து எப்படி ஒரு சீனை வந்து ரசிகர்கள் வந்து உட்காந்து பார்க்கணும், ரசிகர்களுக்கு வந்து பிடிக்கணும், ரசிகர்கள் பூஸ்ட் பம்ப் ஆகணும், அவ்வளவுதான். இதை மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. லாஜிக்கெல்லாம் இல்லாம போய் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். சரியான வந்து ஸ்கிரீன் பிளே. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனும் வாய்ப்பே இல்லைங்க. இப்படி ஒரு மாசு, இப்படி ஒரு கிளாஸ் மாசு ஆக்டிங், ஃபைட்டு, டான்ஸ், எல்லாம் டயலாக் டெலிவரி எல்லா விஷயத்துலையும் பின்னி பெடறி எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபகத் பாசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் வந்து அப்போ தான் இன்ட்ரோ ஆனார். ஆனால் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு கேரக்டர். அல்லு அர்ஜுனுக்கு ஆப்போசிட் கேரக்டர் செம்ம அழகா அவருக்கு கொடுத்த ரோலை வந்து கச்சிதமாக அவருடைய நடிப்பை வந்து மறுபடியும் வந்து ஒரு பரிணாமம் அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு பரிமாணத்தை வந்து இந்த புஷ்பா 2 காட்டியிருக்காரு. அது அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு வந்து பிடிக்கும் விதமாக இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார் இந்த படம் மூலியமாக. புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கு. படம் கலெக்ஷன் ஆயிருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கவே வேணாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி தாண்டிருங்க. இந்தியாவில் புக் மை ஷோவில் அதிகமாக புக் பண்ண படங்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி தான் நம்பர் 1. அந்த பாகுபலியே வந்து ஓவர் கம் பண்ணி புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கே நம்பர் 1ல இருக்கு. அப்போ இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா 2வோட கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அந்த கலெக்ஷனை பற்றி பேசுவோம். ஆனால் வந்து படம் அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அருமையான மியூசிக், அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோப்பு, படத்தோட திரைக்கதை வந்து நம்மள நகர விடாம பார்க்க வைக்குது. எவ்வளோ நேரம்னு கேளுங்க. 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு படத்தை வந்து கச்சிதமா உட்கார வச்சிருக்கான்னா அவன் உண்மையால சூப்பர் டைரக்டருங்க. கமர்ஷியலா மாசா ஒரு ஆடியன்ஸை வந்து ஒருத்த 3 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து மாஸ் படத்துல உட்கார வைக்கிறான் அப்படின்னா செம்ம சான்ஸே இல்லைங்க. தெலுங்கு ஆடியன்ஸை உட்கார வச்சிடலாங்க. தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் 3 மணி நேரம் 20 நிமிஷம்லாம் உட்கார வைக்க முடியாது. ஆனா தமிழ் ஆடியன்ஸையே 3 மணி நேரம் 20 நிமிஷம் போர் அடிக்காம உட்கார வச்சுட்டாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டைரக்டருங்க. கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற டைரக்டர். செம்மையான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த திருப்தி. படம் வந்து முடிஞ்சதும் தெரியல, ஆரம்பிச்சதும் தெரியலங்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் போர் அடிக்கவே இல்லைங்க. உண்மையை சொல்றேன். நீங்களும் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூஸ்ட் பம்ப்பு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸு, மியூசிக்கு, பேக்ரவுண்டு எல்லாமே இருக்கும். ஃபேமிலியோட போகாதீங்க. இதில் நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சங்கடமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால குழந்தைங்களோட போகாதீங்க. குழந்தைங்க இல்லாமல் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமாக இந்த புஷ்பா 2 வந்து வந்திருக்கு. கலெக்ஷன்லேயும் மிகப்பெரிய
வெற்றி படமாக மாறும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. புஷ்பா 2 ஜெயிச்சிட்டான் அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? மற்றொரு சூப்பரான விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.